அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா பிரியமானவர்களே? ஏன் தேவன் இன்னும் அமைதியா இருக்கிறார் அப்படின்னு நாம் அநேக வேளைகள்ல வேதனைப்படுறோம்ல. இன்னைக்கு ஆவியானவர் அழகான வசனத்தோடு நம்மை சந்திக்கிறார். எபிரேயர் 10வது அதிகாரம் 30வது வசனம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவுதான், நமக்கு சொல்லிட்டாருங்க. இனி கவலைப்பட வேண்டாம். பழி வாங்குதல் எனக்குரியது மகனே, நான் பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் பதிலே இல்லை அப்படின்னு வேதனையோட இன்னைக்கு சேனல் ஓபன் பண்ணீங்களா? பிரியமானவர்களே, நான் பதில் செய்வேன், நான் பதில் செய்வேன். உன்னை அழ அழ துன்புறுத்தினார்களே, நான் பதில் செய்வேன் என்று இன்னைக்கு நம் அருள்நாதர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். சில நேரம் நமக்கு கூட துரு துருன்னு வரும் இல்லையா? எப்படி அவங்கள பதில நம்மளே கொடுத்துட்டா என்ன, ஒரு வார்த்தை சொல்லுன்னு கேட்டுடணும். அம்பு குத்துனது மாதிரி ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லிடுவேன். பிரியமானவர்களே, சண்டை தான் வரும், வேற ஒன்றும் வராது. ஆனா கர்த்தர் பதில் செய்யும் பொழுது, அவர் பழி வாங்கும் போது பெரிய காரியங்கள் நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்கள் பிறக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்க ஆசீர்வாத நாட்கள் அவங்க தடை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவர்களை அகற்றி போடுகிற வேளை வந்தது என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். தனிமையில் எவ்வளவு அழுதீங்க இல்லையா? உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நினைச்சு கண்ணீர் வடிச்சீங்கல்ல பிரியமானவர்களே. கைய பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி எனக்கு நீதி செய்யும்னு கேட்டீங்கல்ல. இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், நான் பதில் செய்வேன். நீ அமைதியா இருந்ததுனால நான் உனக்காக யுத்தம் பண்ணி உனக்கு பதில் செய்வேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க கூட சொன்னாங்கல்ல, தேவனும் செய்வார், நீங்களும் கொஞ்சம் என்ன செய்யணும், அவங்கள தண்டிக்கணும், கண்டிக்கணும். பிரியமானவர்களே, அவங்களுடைய ஆலோசனையை கூட நீங்க காதுல போட்டுக்கொள்ளாம அமைதியா தேவனுடைய யுத்தத்துக்காக காத்திருந்தீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக பதில் செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். சந்தோஷமா இருப்போமா பிரியமானவர்களே? எல்லாவற்றையும் அவர் கையில கொடுத்துருங்க. உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள், மந்திரவாத கிரியைகள், பேசப்பட்ட புறம்பாய் பேசப்பட்ட தகாத வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பதில் செய்கிறவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். சந்தோஷமா இருங்க. உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அவர் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி பெருசுப்பா. ஆனாலும் எத்தனையோ முறை எங்களுடைய உள்ளம் துடிச்சதுனாதா ஐயா, பழி வாங்கிறதுக்கு துடிச்சது. நாங்களோ உம்மை நம்பி இருந்தோம். இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்க, நானே பதில் செய்வேன். பழி வாங்குறது எனக்குரியது மகனே, நான் உனக்காக பதில் செய்வேன். நீ பதில் செய்யலல்ல, நான் செய்வேன். இயேசுவே, உமக்கு நன்றி. உம்முடைய நல் வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்வில் அப்படியே நிறைவேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.